Hi everyone. நிஃப்டி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 78 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஒரு 26,250ல வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த கீ லெவலுக்கு கீழே இங்கே கொடுத்துருந்தோம். கரெக்டாக இடத்துக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட் டவுனில் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சினாரியோவில் தான் கொஞ்சம் பாயிண்ட் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் மார்க்கெட் வந்து டவுன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு கீ லெவல் சொன்னாலே கீழே இருக்கணும் அப்படின்னு ஒரு இடம் சொல்லியிருந்தோம் இல்லையா, 26,265 இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ஓகேங்களா. அதே போல மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் ஒரு 400 வரைக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ 300 ரேஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா 400 அந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் ரீச் ஆகணும்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 370 இந்த ஜோன் வரைக்கும் ஆக்சுவலாக மார்க்கெட் இங்கே வந்துட்டு இங்கே இருந்து போகலாம். அவர் தான் இந்த இடத்துல இருந்து போயிருந்தாங்கன்னா ஸோ மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, அப்போது நம்ம சொன்னது மார்க்கெட் வந்து நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒன்று, அப்போ இந்த இடத்துக்கு கீழே நடக்கல அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஜோனை நம்ம கொடுத்துருந்தோம், சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே. ஓகே, இப்போ மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு, மேலே இருந்தால் ஏன் திரும்ப இங்கே கீழே வந்தா அதுக்கு ரீசன் வேணும் இல்லையா. அப்போ கீழே வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை போயிடுச்சு. ஓகேவா, ஆல் டைம் ஒவ்வொரு ஆல் டைம் அடுத்தடுத்த நியூ ஹை போகும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணும்போது கீழே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிளியராக வந்து சொல்லியிருந்தோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது, மார்க்கெட் மேலே போகும்போது கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ண உடனே ஒரு ஹை, ஒரு புல் பேக்கு, இந்த இடம் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் இது ஒரு ஆர்டர் பிளாக்கு. ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சா. ஸோ இந்த இடத்துக்கு பேரு நேற்று நம்ம வீடியோவில் கிளியரா இந்த இடத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். கரெக்டா, இந்த இடத்துக்கு பேர் நம்ம கிளியரா என்ன சொல்லியிருந்தோம், ஷிஃப்ட் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோமா. பழைய டேட்டா வச்சுட்டு 1 hour டைம் ஃப்ரேம்ல ஷிஃப்ட் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஷார்ப்பா எம் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி கீழே இருந்த மார்க்கெட் வரணும், டபிள்யூ பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல இன்னொரு ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்டாப் அண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேலே வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்காது, ஒரு வீக் மட்டும் போயிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கும். இந்த மாதிரி திரும்ப அங்கேயும் ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும்னு சொன்னோம். இது என்ன சொன்னோமோ அந்த பேட்டர்ன் 5 மினிட்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இந்த இடத்துல 5 மினிட்ஸ்ல ஃபார்ம் ஆனால் என்ன நடக்கும், திரும்பவும் இந்த இடத்த டேப் பண்ணும். டேப் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் லெவல் ஜோனா பார்த்தீங்கன்னா இந்த இடம் டார்கெட். கரெக்டா, அதுக்கும் கீழே இருக்கணும் அப்படிங்கும்போது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஆஃப் இது வரும். கரெக்டா, பிடிச்சா நம்மளோட டார்கெட் லெவல் எங்கே இருந்தது அப்படின்னு. ஸோ இந்த கீ பாயிண்ட்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். இல்லை 50% வரணும் அப்படின்னா இந்த இடம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து இந்த இடம் சொல்லியிருந்தோம். ஓகேவா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிடும். ஸோ இந்த மார்க்கெட் ஷிஃப்ட் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு, ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துச்சு, மார்க்கெட் கீழே வந்தது. ரிவர்சல் பேட்டர்ன் நடந்த உடனேவும் நமக்கு வந்து கிடையாது. ரிவர்சல் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி. ஓகேங்களா, இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களால் கேப்சர் பண்ணிருக்க முடியும். இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். அதே போல ஒரு சினாரி நடந்திருக்கு. அப்போது ப்ராக்டிஸ் வந்து அடுத்தடுத்து பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது லைவ் மார்க்கெட்லேயும் பார்க்கணும், எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சுட்டு பழைய டேட்டாவிலையுமே நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ப்ராப்பராக. மார்க்கெட் எங்கெல்லாம் எப்படிலாம் திரும்புது அப்படிங்கிறத. ஓகே, இந்த இடம் திரும்பவுமே ஒரு குரூஷியல் சப்போர்ட். நாளைக்கு மார்க்கெட் எங்கே இருக்கும், இப்போ நடந்ததை பார்த்தோம். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போ வந்து 26,250 இருக்கு. இந்த 26,250க்கும் ஒரு 300க்கும் மேலே மார்க்கெட் இருக்காங்க அப்படின்னா 300க்கும் மார்க்கெட் மேலே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில்
ரவுண்ட் ஃபிகர் வச்சுக்கோங்க ஓகேங்களா. 300க்கு மேல இருந்தது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் 26,400க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு இடம் சொன்னதுதான் ஓகேங்களா. ஸோ 26,400 or 450 இந்த இடத்துக்கு மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹைலி இருக்கு. ஸோ அது போக மார்க்கெட் டவுன் நடக்கணும் அப்படின்னா 26,250க்கு கீழேயும் 200க்கு கீழேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு பாருங்க. இந்த இடம் நம்ம ஆர்டர் பிளாக்கும் நம்ம சொல்லிடலாம், லாங் பாடியில் 50% சொல்லிடலாம். மார்க்கெட் இதுக்கு கீழே இருந்ததுன்னா எங்கேயும் சொல்லிடலாம் 300 கீழே இருந்துச்சுன்னா 200 தான். ஸோ எவ்ரி 100 பாயிண்ட்ஸ் வந்து அப் சைட் அண்ட் டவுன் சைடு வந்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டார்கெட் பாயிண்ட்ஸாக இருக்கும். அதனால ஆல்மோஸ்ட் 200 கீழே இருந்துச்சு, 200 கிட்ட இருந்தது ஓகேங்களா. 210 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ 26,200க்கு கீழே நிஃப்டி இருக்கும்போது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அடுத்த ஆர்டர் பிளாக் வர ஆரம்பிச்சோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 26,140 அதுக்கும் கீழே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த ஜோனையுமே திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம நேற்று வீடியோவில். இது வந்து ஒரு கன்சால்டேஷன் பேஸ்டு, இந்த பேஸை வந்து கிளியராக பார்த்துக்கணும் அப்படின்னு. இந்த பேஸில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கும். இதையும் முடிச்சது, இதையும் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடம் அடுத்தடுத்த ஆர்டர் பிளாக்கை ப்ராப்பராக ட்ராப் பண்ணிட்டு எவ்ரி லோ பாயிண்ட்லையுமே வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ அதில் இன்வாலிட் கேண்டில் எது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கேண்டிலை மார்க் பண்ணி அடுத்தடுத்த டார்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்க்கு வந்து கரெக்டாக இது எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஜஸ்ட் நான் ஓவராக ஒரு அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் தவிர எக்ஸாக்டாக எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி எடுக்கணும், இந்த இடத்தெல்லாம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளாஸில் வந்து டீப்பாக சொல்லி தரோம். இது போக செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்த எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்க போகுது